அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, இதற்கு முன்பு பாட்டு 18 அப்லோட் செய்திருந்தேன். அதில் ஆடியோ கிளியராக இல்லை என்று மீண்டும் இன்னொரு தடவை இதை அப்லோட் செய்கின்றேன். பெண்களுக்கு தெரியல. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவருமாய் உள்ள ஏகவல்ல இறைவனை போற்றிக் கொண்டு கவனமாக இந்திய திருநாட்டில் அரசு அங்கீகரிக்காகவே போராடி நாம் இன்றைக்கு வலுப்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் அதிகாரத்திலேயும் அந்த போராட்டங்கள் இன்றைக்கு ஆட்சியாளர்களாலே விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. சிஏ போராட்டத்திற்காக அதை ஆரம்பித்தவர்கள் கல்வியில் இருந்த பெண்கள் அமைப்பு தான் பெண்கள் தான் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதைத் தொடர்ந்து சென்னை வண்ணாரப்பேட்டையில பெண்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தார்கள், கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு இருந்த அரசு அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் நாங்கள் இடம் ஒதுக்கித் தருகிறோம் என்று சொல்லி காலம் கடத்திக் கொண்டிருந்த சூழ்நிலைதான் ஒரு வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி பெண்கள் போராட்ட களத்திலே வந்து அமர்ந்தார்கள். அவர்களை இடைவேளை போல் விட்டுவிட்டு போகாமல் தொடர்ந்து அமர்ந்தார்கள். ஒரு நாள் இருப்பார்கள், 2 நாள் இருப்பார்கள், இவர்கள் அதிகமாகவா இருந்திருக்கிறார்கள் என்று அன்றைக்கு காவல்துறை எண்ணியது. தொடர்ந்து அவர்கள் இருந்த நேரத்தில் காவல்துறையினுடைய அடக்குமுறை பெண்களை நோக்கி வருகின்றது. அந்த நேரத்திலே தான் களத்திலே சென்று அதை தடுத்த காலத்தாலே நானே கைது செய்யப்பட்டேன். அதற்கு பிறகுதான் தமிழ்நாடு எங்கும் ஜாயின்பாக் என்கிற சொற்களோடு எல்லா பகுதிகளிலேயும் இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடந்தது என்பதை ஆரம்பத்திலேயே நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவர்கள் தூரத்தில் இருந்திருக்கிறான் வாழ்ந்து சொல்கிறார்கள், இவன் உள்ளறையிலே அமர்ந்திருக்கிறான் என்று இவர்கள் நினைத்திருப்பீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக பல விஷயங்களை நமக்கு உண்மையாக வழங்கி தந்திருக்கிறார்கள். பயணிகளாக இருப்பவர்கள் எப்படி தொழ வேண்டும் என்று அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அல்லாஹ் அறிவுறுத்தியிருக்கிறான், அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். மகரிப் நேரத்தில் மகரிப் 3 ரக்காயத்தையும் இசா 2 ரக்காயத்தாக குறைத்தும் தொழுவதற்கு அனுமதி என்ற காரணத்தாலே மகரிப் தொழுகையோடு தொழுது விட்டு வந்த காரணத்தாலே தான் நான் இங்கே அமர்ந்திருந்தது வேறொன்று அல்ல என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களினுடைய உள்ளங்களில் சலனங்கள் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதிலே கவனமாக இருந்தார்கள். ஒரு இரவு நேரத்திலே அவர் மனைவிமார்கள் ஒருவிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இருளின் ஒடுக்கத்திலே அவர்கள் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் சகாபாக்கள் 2 பேரை நடந்து கடக்கிறார்கள். அவர்களை அழைக்கிறார்கள், அழைத்து சொல்கிறார்கள், இவள் என்னுடைய மனைவி இன்னா என்று சொல்கிறார்கள். யாரே நீங்கள் இல்லை, உள்ளத்தை சைத்தான் விடுத்து விடுவார் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அந்த வழிமுறையில் தான் இதையும் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எப்படி இருக்கிறோம் என்றால், இன்றைக்கு நான் கூட இது 2-3 நாள் கழித்து வருவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. வண்ணாரப்பேட்டையில் இருக்கிற மக்கள் உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்தவர்கள். அவருக்கு
மீண்டும் உழைப்பாளிகள், அவர்கள் நடுத்தரத்திலே கீழ்கிட்டே இருப்பவர்கள். அதிராமத்திலே நீங்கள் போராடுவார்கள் என்று முதல் நாளே செய்தி வந்தது. அங்கே ஆஸ்திரேலியாவில் இருந்து ராத்திரி 1 மணிக்கு ஒரு ஆடியோ போடுகிறார். இந்த நிலையில் இருக்கிறது உடனடியாக நீங்கள் அதிராமத்திற்கு செல்ல வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறார். நான் அப்பொழுது ராமநாதபுரத்திலே இருந்தேன். ஆனாலும் இங்கே அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அடுத்த நாளே வந்திருக்க முடியும். நான் வேண்டுமென்றே வரவில்லை. ஏனென்றால் அதிகாரத்தை மக்கள் எத்தனையாக இருப்பார்கள் என்பதையும் பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே தான். 1 நாள் 2 நாள் இருந்துவிட்டு பெண்கள் போய்விடுவார்கள். அப்படி போகிறார்களா, தொடர்ந்து இருக்கிறார்களா, போராட்ட களத்திற்கு வந்தவர்களே எங்களுடைய சகாதி பெண்கள் முழக்கமிட்டு இறப்பதற்கும் துணிந்தவர்களாக இருக்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் காலம் பார்த்து வந்திருக்கிறேன். நான் அன்பு சகோதரர்களே, இங்கே நான் சொல்லுகிறேன், தீமைகளும் நன்மை இருக்கிறது. நீ நன்மை என்று நினைத்துக் கொண்டிருப்பதிலே தீமை இருக்கலாம், நீ தீமைகள் என்று நினைத்துக் கொண்டிருப்பதிலே நன்மை வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார். இவர்கள் நம்மை ஆக்கிரமிப்பாளர்கள் என்று சொல்கிறார்கள். யார் இந்த எண்ணம், இந்த அறக்கட்டளைக்கு சொந்தமானவர்கள் யார்? பட்டுக்கோட்டையில் காதல் மீது இயற்கை விவாதத்தை கருப்பதற்காக அங்கே மூத்தரம் எடுப்பதற்கு செல்கிறார். காவல்துறை அவரை பிடித்துக் கொள்கிறது. இங்கே மூத்தரம் அளித்ததற்கு அபராதம் செலுத்த வேண்டும் என்று சொல்கிறது. அந்த இடத்தை தான் இவர் உடனடியாக அது யாருக்கு சொந்தமானது என்று கண்டுபிடித்து அதை வாங்கி அந்த இடத்திலே பள்ளிவாசல் கட்டிய சொந்தக்காரர்கள் தான் இந்த எம்எல்கே என்று சொல்லி இந்த எம்எல்எஸ் சொல்லுகிற இந்த அறக்கட்டளைகளுடைய சொந்தக்காரர்கள் காதல் மீது அடையார்கள். இந்த எம்கே அப்துல் காதர் அவர்கள் வெளிநாட்டிலே இருந்து சம்பாதிப்பதை அவர் சகோதரருக்கு அனுப்புகிறார். இப்பொழுதெல்லாம் அது அனுப்பின அட்டை போட்டுருவான். அவர் தன் சகோதரருக்கு அனுப்புகிறார், சாகுலத்துக்கு அனுப்புகிறார். அவர்கள் இங்கே இருந்து கொண்டு அண்ணன் சம்பாதித்து இருப்பவரை பல 1000 ஏக்கர் நிலங்களை இங்கே வாங்குகிறார்கள். அப்படி வாங்கியிருந்தால் 1300 இருக்கிறார்கள், 2000 ஏக்கர் சொல்லுகிறார்கள். இப்போது இவர்களுக்கு சொந்தமான நிலத்தை இங்க இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்திலே எங்கள் சொந்தமான நிலம் என்று அவர்கள் பேர் வைக்கிறார்கள். அதை தட்டி ஒழிக்கிறார்கள். காவல்துறை சிறைத்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். என்ன செய்து கொண்டிருக்கிறது? காவல்துறை என்ன செய்திருக்க வேண்டும்? யாரை புடுங்கி போட்டாங்களோ அவரை புடுங்கி இருக்கிறதா இல்லையா? என்ன செய்கிறார்? அங்கே காவல் நிலையத்துக்கு போனா ரமணா பாத்தியா, ரமணா உள்ள டைலாக், எப்பா உன்னை ஆய்வாளராக அனுப்பி இருக்கிறோம், அரசாங்கம் ஒரு காவல்துறை அதிகாரி அனுப்பியிருந்தால் சினிமா படத்தை பார்த்தியா என்று சொல்லி அவர்களை காவல் கடத்துவதோ எதையும் செய்யாமல் இருப்பதோ, பேருந்து நிலையத்துக்கு பக்கத்திலே கஞ்சா விற்கிற வியாபாரத்திலே கரிசனம் வாங்குவதோ கள்ளச்சாவாக விற்பதோ இன்னொரு காய்கறிக்காரர் சொல்லுவார்கள், எங்க ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, எங்க ஊர்ல டாஸ்மாக் இல்ல என்று பெருமையாக சொல்வார்கள். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய அந்த பட்டியல் இருக்கிற அகிலாண்டத்தில சாராய இருக்கிற முஸ்லீம் என்று நான் கேள்விப்பட்டு என் வேதனையை சொல்லி நடந்தார். அதை அனுமதிக்கிறீர்கள். ஆட்டை கழித்த மாட்டை கழிக்கிறார்கள், மனிதனை கழிப்பது இன்றைக்கு வருகிறார்கள். இன்றைக்கு நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் குலசேகரன் 2010 இருந்து ஆரம்பித்து இன்றைய வரை அகவாடி செய்கிறார் என்று சொல்கிறார்கள். அவர் மட்டுமல்ல, எம்என்எஸ் குடும்பத்தோடு சேர்ந்துதான் இத்தனையும் அவர் செய்து கொண்டிருந்தார். இப்பொழுதும் இந்த எம்என்எஸ் குடும்பத்தை சேர்ந்த அவருடைய குடும்பத்திற்கு அந்த பெண்மணி தாகிரா என்கிற அம்மையார் அவர்கள் தான் அவருக்கும் உறுதுணையாக இருக்கிறார்கள். கோடாரி கொம்புகள் வேற எங்கேயும் இல்லை.
கோடாரி கரும்புகள் நம்மிடத்திலே இருக்கிறது. நான் கேட்கிறேன், ஆக்கிரமிப்பு என்று சொல்கிறீர்களா? இது ஆக்கிரமிப்பு அல்ல. அறிவு கட்டவர்களே, மூளையை விற்றவர்களே, நீங்கள் இது 1945 முன்னாலே முஸ்லிமுடைய சொத்தாக இருந்தது. 1945 அரசாங்கம் இதை கையகப்படுத்துகிறது. ஒரே தெரியுமா? அப்பெல்லாம் வீட்டுல வானொலி இல்ல, டெலிவிஷன் தெரியாது. வானொலினா ரேடியோ. அந்த ரேடியோ வச்சுக்கிறதுக்கு லைசன்ஸ் வேணும். அதனால ஒவ்வொரு பஞ்சாயத்து போர்டிலையும் ஒரு பூங்கா மாதிரி அமைத்து அந்த பெரிய ஸ்பீக்கரை, குழாய் ஸ்பீக்கரை கட்டி வைப்பான். அந்த டயத்துக்கு செய்திகள் வாசிக்கப்படும். அகில இந்திய வானொலியிலே வாசிக்கிற செய்திகளை இங்கே ஒளிபரப்புவார்கள். இங்க இருக்கிற மக்கள் அங்கே போய் நின்று அதை கேட்பார்கள். அதற்காக ஒரு பூங்கா வேண்டும் என்பதற்காக அமைச்சப்பட்ட இடம் 1945. அதற்கு பிறகு 45, 46, 47 எல்லாம் பிறகு இந்த நாட்டிலே இது சுதந்திரத்துக்கு முன்னாடி நடந்தது. 1947 பின்னால் அல்ல, முன்னால் 45 அதற்கு பிறகு அந்த பூங்கா வானொலிகள் எல்லாம், டெலிவிஷன்கள் எல்லாம் வீடுகளுக்கு வர ஆரம்பித்தனாலே அங்கே தவறான செய்தி நடத்தி, இப்ப எப்படி பேருந்து நிலையத்திலே கஞ்சா விற்கிறானோ அது போல இங்க கஞ்சா விற்பது, கஞ்சா பிடிப்பது இங்கே பிரயோகமாக சட்டவிரோதமான செயல்கள் நடந்து கொண்டிருந்தன. அதன் பிறகுதான் அரசாங்கத்திடத்திலே கேட்டு 1975 இந்த நிறுவனத்தார், இந்த நிறுவனம் யாரு? ஊடகம் சொல்லுகிறேன். இந்த டெஸ்டை சார்ந்த இன்றைக்கு ஹாஜர் தாஜுதீன் அவர்களும் அவரும் MS அந்த குடும்பத்தை சேர்ந்த குழந்தை ஷேகாலி அவர்களும் சேர்ந்துதான் தாஜுதீன் அவருடைய தாயாருடைய வீட்டிலே இந்த கல்வி நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார்கள். என்னமோ இந்த ஷேகாலி தேர்ந்து புடுங்கி தாஜுதீன் குடும்பம், நான் கேட்கிறேன், தாஜுதீனுடைய குடும்பம் அவர்கள் தாஜுதீனுடைய அவரை எடுத்துக்கிட்டான். இங்கே அதெல்லாம் இடத்துல விசாரித்த அவர் கொரோனாவை ஊர்ல சேர்ந்து பல நல்ல காரியங்களை செய்திருக்கிறார். சிவா ஹாஸ்பிட்டலை உருவாக்கியவர்களா, இதுபோல் பல நல்ல காரியங்களுக்கு முன்னோடியாக இருக்கிறார். அந்த நல்ல மனிதரும் அவருடைய தாயாருடைய வீட்டில ஷேகாலியும் குழந்தை ஷேகாலியும் அதை ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த பள்ளிக்கூடம் இங்கே வருகிறது. அந்த பள்ளிக்கூடத்திலே கல்வியாளராக, ஆசிரியராக குழந்தை ஷேகாலி பணியாற்றுகிறார். பணியாற்றுவது மட்டுமல்ல, அவர் ரிட்டையர் ஆகிற நேரத்தில் இந்த பள்ளியில இருந்து கௌரவமாக அனுப்பப்பட்டு ஓராண்டுக்கு பிறகு அவர் மரணிக்கிறார். மரணிக்கிற வரை இப்படி உருவாக்கத்தை அட்டையை போடுற இந்த இப்பதான் அப்படி அட்டையை போடுறாங்க. அவர் காலத்துல அப்படி அட்டையை போடல. ஏன் அட்டையை போடுறாங்கன்னு சொன்னா, இப்ப பல விஷயங்களை நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எப்படின்னா, ஒரு ஊரிலேயே இன்னைக்கு அட்டையை போட்டுக்கொண்டு இந்த குடும்பம் MS குடும்பம் வைத்து தன் கையில வைத்திருக்கிறார்கள். அரசு ஊரணியை கருங்குளம் என்று சொல்லுகிற அந்த ஊரணி இன்னைக்கு அவர்களுடைய கைகளில் கலந்து, அது மட்டும் இல்ல, மரியாதைக்குரிய இந்த அதிராம்பட்டின் நகராட்சியினுடைய மாபெரும் துணைத் தலைவர் இப்ப ஒன்று சொல்லிக்கிறதா, இங்க இருக்கக்கூடிய தாஜுதீன் குடும்பம் தூத்துக்குடியிலிருந்து உப்பு முட்டை வியாபாரம் என்று வரல. யாவச்சுங்க, தூத்துக்குடியில இருந்து உப்பு முட்டை வியாபாரம் என்று வரல. இந்த ஊரில் சொந்தக்காரன், இந்த ஊரில் மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள், இந்த மண்ணிற்காக உழைக்கிறவர்கள், இந்த மக்களுக்காக உழைக்கிறவர்கள், இந்த மக்களுடைய பெண்களுக்கு கல்வியை தர வேண்டும் என்று 1975 இவர்கள் இன்றைக்கு பெண்களுக்கான ஒரு கல்வி நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் இங்க மரியாதைக்குரிய போற்றுக்குரிய தளபதியுடைய தளபதி குலசேகரன் அவர்கள் இருக்கிற வீடு யாருடைய வீடு? ஆக்கிரமிக்கப்பட்ட வீடா இல்லையா?
சேகர் பாபு பல இடத்தில இருந்து இடைமுறை எடுக்கிறேன் என்று சொல்கிறார். சேகர் பாபு உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதனாக, அவர் உண்மையிலேயே ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதாக இருந்தால் அதிராம்பட்டினத்திலே இங்கே இந்து அறநிலைக்கு சொந்தமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலுவலகத்தை உடனடியாக மீட்க வேண்டும். இந்த செய்தி இன்றைக்கு உளவுத்துறையில் வேண்டும். அதே மாதிரி இந்து கள்ளத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, சிவன் சொத்து குலநாசம், சிவன் சொத்து குலநாசம். இப்ப மரியாதைக்குரிய குலசேகர் அவர்கள் இருக்கிற வீடு சிவன் சொத்து. அவர் மட்டும் இல்லை, அவரை சேர்ந்த நண்பர்கள், பங்குதாரர்கள், இவர்களெல்லாம் அந்த சிவன் சொத்திலேதான் குடியிருக்கிறார்கள். ஆக்கிரமிப்பாளர்கள் இந்த சொத்தையோ ஆக்கிரமிக்கணும், இந்த சொத்தையோ அட்டை போடணும், அதுக்கு துணை போகிறவர்களாக முஸ்லிம்களுடைய பெயர் வைத்துக் கொண்டு சேலை உடுத்த வேண்டிய சாரம் கட்டிக் கொண்டு பிரிவதை பார்க்கணும். முதல்ல குலசேகரை எப்படி வருகிறார் அதை பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வருவதே துரோகம். திராவிட முன்னேற்ற கழகம் அதிராம்பட்டினத்தில் தலைவராக திமுகவை சேர்ந்து வர வேண்டும், துணைத் தலைவராக கம்யூனிஸ்ட் கட்சி வர வேண்டும் என்று அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கிய இடம்தான் இன்றைக்கு அட்டை போட்டிருக்கக்கூடிய துணைத் தலைவர் பதவி. யார்? திமுக அசலம் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெருமதியையும் தவிர, அந்த இருவரையும் தவிர எல்லா திமுக காரர்களும் காசா வாங்கிட்டு ஓட்டு போட்டு குலசேகரன் உண்டாரு. உண்டா இல்லையா? ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார், என் இதயத்தை குத்தாதீர்கள், தோழமை கட்சிக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிற இடத்தை அபகரித்துக் கொண்டிருக்கிறீர்கள், நான் தூக்கம் விட்டிருக்கிறேன். உடனடியாக யாரெல்லாம் அப்படி இருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் ராஜினாமா செய்துவிட்டு யாரையும் தலைமை கழகம் சொல்லியிருக்கிறதோ அவரிடத்திலே அந்த பொறுப்பை ஒப்படைங்கள் என்று சொன்னாரா? சொன்னாரா இல்லையா? அப்படி சொன்ன பிறகும் கூட ஒப்படைக்காமல் இது இருக்கிறார் என்றால் அப்ப ஸ்டாலின் அவர்கள் அடிக்கிற மாதிரி அடிக்கிற அழுகிற மாதிரி அழுன்னு சொன்னாரா? நகர செயலாளராகவும் இருக்கிறார். நல்லா பார்க்கணும். ஒரு கட்சியினுடைய நகர செயலாளர் ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்ற பேச்சை கேட்காமல் இங்க இருக்கக்கூடிய பணம் திண்ணைகளுக்கு, இங்க இருக்கிற நகரமன்றத்தினுடைய உறுப்பினர்களுக்கு காசை கொடுத்து ஓட்டு வாங்கி இருக்கிறார். இப்ப ஒரு சகோதரர் சொன்னாரு, ஒரு நகரமன்ற உறுப்பினர் கேட்டாரா, என்ன காக்கா நீங்களும் ஓட்டு போட்டிருக்கீங்கள, நீங்களும் சேர்ந்து செய்வீங்கள அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப அழகான கருத்து சொன்னாராம். மாசம் மாசம் 20,000 நீ தெரியும் எனக்கு. இவெல்லாம் மனிதர்களுக்கு தெரியாதுங்க, கேள்வி இல்லையா? இன்னும் கூட கொடுத்தா என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? அப்ப காசுக்காக எதையும் தீவிர எல்லோரும் அந்நிலத்தில் இருக்கிறார்கள். நீங்க குலசேகர அவரும் அந்தால மட்டும் சொல்றீங்க. ஆனா காசுக்கு விலை போகிற கவ்வாதிகளும் காசுக்கு விலை போகிற கலிபாணிகளையும் நாமும் வைத்திருக்கிறோம். அடுத்த முறை ஓட்டு போட்டு வருவாங்க, தாராளமா அவங்களுக்கு போட்டு உச்சரிக்கை செய்யுங்க. ஆம்பளை இருந்தா காலை பாருங்க, பொம்பளை இருந்தா கைய பாருங்க. வீட்டை சுத்தப்படுத்தணும்ல, இங்க சுத்தப்படுத்துறீங்கல்ல, அந்த சீனக்கட்டை கையில வச்சு அவர் யார் ராத்தா, நான் வந்திருக்கேன் ராத்தா, வாழாம பத்தா எதிர்பார்த்துட்டு சொல்லி உள்ள வாப்பா, நான் உனக்கு தண்ணி போட்டு வந்துடுறேன், கோயில் உள்ள இருந்து எடுத்துக்கிட்டு வந்து 2 நச்சு வச்சு வைங்க, அப்பவாவது புரிச்சு வந்தாலும் பார்ப்போம். என்ன இது? அவன் கேட்கிறான், அந்த ஆளு ஊரா சொத்து அட்டை போடுறோம் விளக்கம், அவன் அப்படி வாங்கினா அவன் வீடு கட்டி இருக்கிறான், அவன் கட்சி அலுவலகம் அப்படித்தான் இருக்கிறது. ஆச்சுங்களா? இப்ப நான் சொல்லுகிறேன், பேச்சுவார்த்தையில இல்ல, தகவல் சட்டத்தில் எல்லாம் கேட்க போறேன். இன்னைக்கு கேட்டுட்டு இந்து அலுவலகத்திலையும் கேட்க போறேன். இந்த அலுவலகத்தில இந்த கட்டிடம் இருக்கிறது, இந்த கோயிலுக்கு சொந்தமானது இது அப்படின்னு சொல்லி பத்திரிகைகளை நம்ம கொடுத்தோம்னா இங்க
சிம்ம சொப்பனம் விட்டு அண்ணாமலை அந்த வருவான். அவன் தான் உங்களுக்கு அவன் பாஷை தான் நீங்க பேசினா உங்களுக்கு புரியும். நல்ல மாதிரி சொன்னா புரியாது. ஆச்சுங்களா? இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது? ஊராட்சி எடுத்துருக்கீங்க. 2010 இவன் தான் எங்கள் நகரமன்ற துணைத் தலைவராக இருக்கிறான். அப்பவே தொந்தரவு கொடுத்திருக்கிறான். அதற்கு பிறகு இவரை நகரமன்ற துணைத் தலைவராக பேரம் பேசி வருவதற்கு காசு வாங்கிட்டு நீ ஓட்டு போட்டுக்கிறீங்க. சாப்பிடுறது என்னப்பா? என்ன சாப்பிடுற? சாப்பிடுறது ஒழுங்கான ஹலாலான பொருட்களை சாப்பிடுறியா? அப்ப அதுக்கு பிறகு நீ வருவான்னு தெரிஞ்சு வந்த பிறகு வேலை ஆரம்பிக்கிறான். கோர்ட்டுக்கு ஆக்கிரமிப்பாளர் என்று சொல்ல வாடகையாளர்களை ஆக்கிரமிப்பாளர் என்று சொல்லுகிறான். இவர்கள் 2009 வரை ஆக்கிரமிப்பாளர்கள் அல்ல, வாடகையாளர்களாக இருக்கிறார்கள். அரசாங்கமே இந்த இடத்திற்கு எடுத்துட்டே சொல்லுது. அப்படி எடுத்துட்டே சொல்லும் பொழுது அந்த பேரம் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அதற்குரிய தஸ்தாவேஜுகளின் அடிப்படையில பணத்தை தயார் செய்து கொண்டிருந்த நேரத்திலே தான் இவர் நீதிமன்றம் சொல்லுகிறார். அவர் பொறுப்பு அதிகாரியாக மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த கருணாகரன் இங்கே அவர் நமக்கு சொல்லல, அவர்களுடைய யாருக்கு இந்த பெருமை கருணாகரன் அவர்களை முதன்மை செயலர் மற்றும் நில நிர்வாக ஆணையர் எண்ணிலகம் சென்னை அரசு அதிகாரிக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார். இந்த இடம் குணசேகரன் சொல்லுவது போல ஆக்கிரமிக்கப்பட்டது அல்ல. அவர் சுய லாபத்திற்காக விளம்பரத்திற்காக இந்த வழக்கை போட்டிருக்கிறார். இது ஒரு முஸ்லீம் அவர் சொல்ற ஒரு முஸ்லீம் இடத்தில் இருந்து 1945 அரசு கையடக்கம் செய்தது. அதற்கு பிறகு 1975 இங்கே தவறான விஷயங்கள் நடப்பதாலே இங்கே அதை சரியாக நடத்த வேண்டும் என்பதற்காக இங்கே இருந்த ஒரு அறக்கட்டளைக்கு வாடகை தருவதற்காக அந்த வாடகையாளர்களையே அவரை நிறைவேற்றி சென்று வாங்கிக் கொள்வோம் என்று நாங்கள் அதை கேட்டு அவர் முதன்மை செயலர் எண்ணிலகம் இப்ப வருவாய்த்துறை அதிகாரி அதிகாரிக்கு பேசுவார். அந்த இடம் எல்லாம் பேசுவாராம். எல்லாம் செய்யலாமா? சுயத்திற்காக இந்த வழக்கை போடுவதற்கு அல்லாஹ் முஸ்லீம் பகல்ல முடிச்சிருப்பான். முஸ்லீம் ராட்சியத்துல அல்லாஹ் 1940 அரசு நல்லா வேலை செஞ்சாங்க. இவரை இங்கே திருச்சி அவர்கள் திருச்சியிலையும் தஞ்சை மாவட்டத்திலையும் இவரை வச்சு இருந்தா இவன் அட்டையை போட்டு போயிடலாம். அதனால இவர் அங்கேதான் அனுப்பாதீங்க. இவர் தான் சொல்லியிருக்காரு சமூக விரோதிகள். சமூக விரோதிகள் இதை தூண்டுகிறார்கள். நாங்க தூண்டல, அவங்க தூண்டில நாங்களே வந்திருக்கிறோம். நான் இவரை சமூக விரோதியாக ஆக்கிய இப்ப சட்டமன்ற உறுப்பினர் பேசிட்டு போறாரு. போய் அவன் அதை கைது பண்ணி கொடுக்கிறான். கைது நான் சொல்றேன், எங்களுக்கு அவருக்கு 1000 பிரச்சனை இருக்கு. நீ கைது பண்ணி மட்டும் பாராம என்ன நடக்குது பாரு. நீ கைது பண்ணி பாரு. அது வேற ஆளு வேற இயக்கம், அது பார்க்க மாட்டோம். அவனும் கட்டா பண்ணவன் தான். இதைத்தான் பார்ப்போம். எங்களுக்கு அந்த மாற்று கருத்து கிடையாது. ஆகவே கைது பண்ணி மட்டும் பாரு. அதே மாதிரிதான் தாமரத்துல ஒரு சொல்வாங்க இடத்தை, அதாவது கிறிஸ்தவ இடத்தை உள்ள நுழைஞ்சு அங்கே இருக்கிற பெண்கள் அம்மா கொஞ்சம் கோச்சுக்காதீங்க, சில நேரத்தில் பெண்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தாலே தப்பா போயிடுதுமா. என்னமா செய்யறது? அதிகாரத்தை அவங்கள்ட்ட கொடுத்தாலே தப்பா போயிடுது. அங்கேயே ஒரு அலுவலர் நகராட்சி மாநகராட்சி மன்றத்துடைய செயல் அலுவலர் ஒரு அம்மா, யாருக்கு தெரியாது? அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட தலைவருக்கு தெரியாது. தெரியாம போய் உள்ள போய் சீலை சொல்லிருச்சு. அதுக்கு மேல சீலாவுக்கு அறுத்து விட்டாங்க. பரவாயில்லை, அது டவுனா இருக்கிறதுனால சென்னை போன்ற பகுதியாக இருக்கிறதுனால அரசாங்கத்துக்கு உடனடியாக செய்தி வருகிறது. அதனால அங்கே ஒரு வேலையாக நடக்குது. இங்கே இருந்து செய்திகளை போக
தேவதி இல்லை என்பதுதான் நமக்கு தெரிகிறது. திராவிட முன்னேற்ற கழகம், நான் சொல்லுகிறேன், இங்க இருக்கிற முஸ்லீம்களுக்கு திமுக மீது கொஞ்சம் பக்தி இருக்கிறது, திமுக மீது அறியாமல் இருக்கிறது. நான் நேரடியாக ரெக்கார்ட் பண்றேன். எங்களுடைய உறவுகள் 19 பேர கொண்டாமா புரிஞ்சுக்குங்க. அதையெல்லாம் நீதான் வாக்களிக்க வேண்டும் என்று நானும் தான் கேட்டுக்கொண்டேன். 2002 குஜராத்தில் இங்கே மோடி என்கிற அன்றைக்கு இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற அந்த மோடி என்கிற அங்கே முதல் மந்திரியாக இருக்கும் பொழுது என் சகோதரர்கள் கொல்லப்பட்டார்கள், என் சகோதரர்கள் கற்பழிக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், பொருட்களெல்லாம் சேதப்படுத்தப்பட்டன. அந்த பல்கீஸ் பானுடைய தீர்ப்புத்தால் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே நமக்கு கொஞ்சம் ஆர்வம் தந்திருக்கிறது. அயோக்கியம் பாருங்க. அந்த நேரத்தில் கலைஞர்கிட்ட கேட்கிறாங்க, சிறுபான்மை மக்களை கொள்ளுகிறார்களே, சிறுபான்மை மக்களை கற்பழிக்கிறார்களே, என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் சிறுபான்மை மக்களினுடைய காவலர்கள் அல்லவா சொல்லுகிறார்கள். கேட்கும் பொழுது அவருக்கே தரகதை பாடியில் அது வேறு ஒரு மாநிலம், அங்கேதான் என்ன சொல்ல முடியும் என்று கூட்டணியில் சொன்னது. நான் கேட்பது 2002 வாஜ்பாய் அரசில் அமைச்சர்களாக இருந்தார்கள் திமுக காரர்கள். என்ன இப்ப எஸ்பிபிக்காக எடப்பாடியை கூப்பிட்டாங்க, ஒண்ணு கூச்சல் போறான். எடப்பாடியா சிஏக்கு கையெழுத்து போட்டாரு. அப்பா என்ஐக்கு கையெழுத்து போட்டது திமுக. அதுக்கு பிறகு சிஏ வரும்பொழுது வெளியிடப்பு செய்து வாக்கை எதிர்த்து செலுத்தாமல் போனது திமுக. திமுக செய்த துரோகங்களை பட்டியல் கொடுத்தா நான் சொல்லுகிறேன், நமக்கு பாதுகாவலர்கள் அண்ணா திமுக இல்லை, நமக்கு பாதுகாவலர்கள் திமுக இல்லை, நமக்கு பாதுகாவலர்கள் காங்கிரஸ் அல்ல. காங்கிரஸ் செய்த துரோகத்தை சொல்ல முடியுமா? பிஜேபினால காங்கிரஸ் ஆதரிக்கிறோம். நான் கேட்கிறேன், நமக்கு எப்ப முஸ்லீம் மூமின் எனக்கு பாதுகாவலன் அல்லாஹ் என்று நம்புகிறானோ அப்பத்தான் அல்லாஹ் விரும்புவான். யார் நம்பினார்? ஆப்கானிஸ்தானத்தில் இருக்கிற முஸ்லீம்கள் நம்பினார்கள் எங்களுக்கு பாதுகாவலன் அல்லாஹ் என்று. அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை தோற்கடித்தார்கள். தாலிபான்கள் வெற்றி பெற்ற சொல்லி ஆட்சி பிடிக்கிறார்கள். சின்ன கூட்டம் எங்ககிட்ட அது இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நினைக்கும் பொழுது, ஒரு ஊழல் இருக்கிற நினைக்கும் பொழுது, அவன் நினைப்பிலே இஸ்ரேலுக்கு துரோகம் செய்தால் அதை கண்டுபிடித்து விடுவார்கள். ஹமாஸ் அதை கண்டுபிடித்து விடுவார்கள். எங்களுடைய இஸ்ரேலுடைய உளவுப்படை என்று சொன்னார்கள். ஹமாஸ் என்கிற ஒரு சிறு கூட்டம் 7000 ஏவுகளை அடித்து நிலைகளை வைத்தான். என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? அப்ப ஈமான் இருந்தால்தான் வெற்றி கிடைக்கும். ஈமான் இல்லைன்னா வெற்றி கிடைக்காது. நம்ம முதலில நம்முடைய பாதுகாவலன் அல்லாஹ் என்பதை முதலில நான் நம்பணும். நீங்க மற்றவர்களை சொல்றதில்லை, அல்லாஹ் பாதுகாவலன். நீ முஸ்லீம் முதல்ல நம்பு, அல்லாஹ்வுடைய கலாக்கத்தை நம்பு. ஒன்று சொல்றேன், 1992 பாபர் மசூதியை வச்சாங்க. 1948 இது மாதிரி தான் காலையில 6 மணிக்கு வந்த மாதிரி ராத்திரியில கூட்டு போட்டு உள்ள போய் சிலை வச்சுட்டு வந்தா. அப்ப நீதிமன்றத்தை நம்பினோம். 1948 இருந்து நம்பினோம். 1992 உடைத்து தரமட்டமாக்கிறார். அதற்கு பிறகு நம்பினோம். நம்பிக்கிட்டே இருந்தோம். உச்ச நீதிமன்றம் கிழிச்சலும் வச்சோம். வந்தாவட்ட வென்சன் கோஹா என்கிற ஒரு அயோக்கியன் தலைமை நீதிபதியாக வந்தான். ஒரு எம்பி பதவிக்காக பேரம் பேசி, எம்பி பதவிக்காக கேவலம் எம்பி பதவிக்காக இந்தியாவினுடைய இறையாண்மையை விட்டுவிட்டு சென்றா. நான் சொல்ற உலகத்துல நான் வென்சன் கோஹா என்கிற நீதிபதியை திட்டி இருக்கிறேன். எவ்வளவு கேஸ் போடு, எவ்வளவு கேஸ் போடு, அதைத்தான் நான் விரும்புறேன். என்னை கூப்பிட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி நீ நீதிபதியை
சொன்னாயா என்று கேட்டால் அங்கே காரி துப்பிவிட்டு வருவேன். நீங்கள் உங்களுடைய நீதிகள் செத்தராகாது. இங்க சொல்றாங்க, நான் அவங்க சொன்னாங்க, நீங்க பேசிட்டு போன உடனே இவங்க எல்லாம் போயிடுவாங்க, அதுக்கு பிறகு இவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ண போறாங்களா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அரெஸ்ட் பண்ணி தான் பாக்கட்டுமே, டெய்லி வெள்ளிக்கிழமையெல்லாம் தாழ்ச்சா வச்சியா, கோழியை பொறிச்சியா, என்ன கறிக்கு என்ன செஞ்ச, கறி அவன் திரட்டமா வச்சியா கேட்டீங்கல்ல, அங்க போய் 10 நாளைக்கு சாப்பிட்டு வா தம்பி, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் போயிட்டு இருப்பேன், அப்படி ஒரு செய்தி வந்தா சொல்லு, திரும்பி வந்துடுறேன், உன் கூட செய்தி இருக்கிறேன், அதற்கு பிறகு இந்த இளைஞர்களை சொல்லி நானே தூண்டி இதை உடைக்க சொல்லுவேன் என்று சொல்றீங்க. என்ன வச்சிருக்கீங்க? அடிக்கடிக்க குடி வச்சிருக்கீங்களா? நாங்க அடிக்கடிக்க குடி வச்சிருக்கீங்களா? குடிகள் இல்லப்பா, திருப்பி அடிப்பதற்கும் எங்களுக்கு நாட்கள் போகாது. காவச்சிக்க இங்க மக்கள் கூடியிருக்காங்க, இந்த இடத்துல இந்த வண்டியை நிறுத்தினா இடங்கா இருக்குன்றது தெரியுமா தெரியாதா? அந்த அறிவுரை இல்லையா? அதை சொன்னார். அதுதான் அப்போது சொத்தா என்னடா இது, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சுத்தப்படுத்துவதில்லை, நீங்க சுத்தப்படுத்தி வச்சிடலாம், அதை அள்ளி விட்டு போறதுக்கு மாநகராட்சியில இருந்து யாரும் வரவில்லைன்னா இது என்ன குலசேகரன் விட்டு எம்எம்எஸ் வகையாளர்களே அப்பன் விட்டு சொல்லுங்களா கேட்கிறேன். என்ன நான் கேட்கிறேன், அபராம்பரத்தில் இருக்கிற தாய்மார்களே, உங்க கணவன்மார்களுக்கு உப்பை கொஞ்சம் கம்மியாக்குங்க, சோத்துல கொஞ்சம் உப்பை கம்மியாக்குங்க, தேவைப்பட்டா கறி ஆக்க மாட்டேன்னு சொல்லுங்க. நீ ஒழுங்கா ஜெயில போய் சாப்பிடுறதுக்கு இங்கே பயிற்சி எடுக்கிறேன்னு சொல்லி சோத்து தாழ்ச்சா, தஞ்சாவூர் தாழ்ச்சா, அபராம்பரத்து தாழ்ச்சா மாதிரி இருக்குமா, அது சைடுல சொல்லுவான், எங்க ஊர் தாழ்ச்சா இருக்கிற சார், எங்க ஊர்ல வடகை இருக்குல்ல, அந்த ராய் அப்படி அடி வீட்டுக்கு நிக்கி, அதுதான் நல்லது. சிந்தே காசம் அப்படிப்பா பாடா. அதுவும் என்னாச்சுன்னா வருத்தப்படாதீங்க, எல்லா பொம்பளை விட்டு போயிருங்களா, அவங்க நல்லா சமைச்சு சாப்பிடுறாங்களா, நல்லா தெரிஞ்சுட்டு சும்மா அப்படியே நெளிச்சுக்கிட்டு சாரப்பாங்க மாதிரி நெளிச்சுக்கிட்டு தெரியுறீங்க. வாங்க சிறைக்கு வாங்க, சிறைக்கு போறதுக்கு தயாராகிறா, சட்டம் போராது, சிறைக்கு போக தயாராகிறா, சமுதாயத்தை காக்க வேண்டும் என்றால் சிறைச்சாலைக்கு நான் மட்டுமல்ல என் தாய்க்குலத்தையும் அழைத்து செல்ல வேண்டும். அதனால ஆட்சியாளர்கள் சொல்லுறேன், முதல்ல இன்றைக்கு சில பேர் வந்தாங்கன்னா எல்லாம் கூட சேர்ந்து திட்டமிட்டு ஸ்டாலின் நல்லவே பார்க்க, நான் ஸ்டாலின் கட்சியவே கட்டுப்படுத்தி நடத்த தெரியல. உன் கட்சியில நீ சொன்னதை மீறி நகரமன்ற துணைத் தலைவராக இருக்கிறான், அவனை நகரமன்றத்தினுடைய துணைத் தலைவராக வைத்துக் கொண்டு நகர செயலாளராக வைத்திருக்கிறார் என்றால் உன்னுடைய சொல்லை அவன் காலிலே வைத்து மிதிக்கிறான். அதை கூட மதிக்க தெரியாமல் இருக்கிற உங்களால் எப்படி ஆட்சி அதிகாரத்தை ஒழுங்காக செய்ய முடியும் என்று நான் கேட்கிறேன். எப்படி செய்ய முடியும்? என்ன செஞ்சிருக்கணும்? குறைந்தபட்சம் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் இருக்கிறதா இல்லையா? அவர் இந்திய கம்யூனிஸ்ட்காரன் பாவம் வாயிலா பூச்சி, அவங்களுக்கு ஒரு சீட் தந்தா போதும். பாருங்க, அங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காருங்க, அதே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில அவர் கொடுக்கிற சம்பளம் 11,500 ரூபாய், 1,50,000 ரூபாய்க்கு கட்சியில கொடுக்கிறார். அவருக்கு இருக்க உதவியாளர் சம்பளம் 20,000 ரூபாய், அவர் கொண்டாட்டி 100 நாள் நேரத்திற்கு போகுது. அதுதான் கம்யூனிஸ்டுகள். அப்படிப்பட்ட கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க. இந்த கம்யூனிஸ்ட் கண்ணுக்குட்டி இல்ல, அதோட சேர்ந்து அதுவானது. என்ன செய்ய முடியும்? காசு வாங்கிக்கிட்டு இங்க ஓட்டு போடுகிறவர்களும், காசு வாங்கிட்டு நகரமன்றத்தில் உறுப்பினர்களாக இருப்பவர்களும் மானமும் ரோசமும் வேண்டுமா இல்லையா? 20,000 ரூபாய்க்கு சோழங்க முடிய ஒரு சமுதாயத்தினுடைய கல்வி நிறுவனம் தாஜிதீன் அவரு அட்டையப்பட்டு பழக்கப்பட்டவரா இல்ல? அவருக்கு நான் கேட்கிறேன், அவருடைய வரலாற்றை எடுத்துப்பாரு. இங்க எம்எம்எஸ் இவருடைய
இயற்கையான குடும்பத்தினுடைய இப்ப இருக்கக்கூடிய கஷ்டம் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லல, இப்ப நிர்வாகம் நான் சொல்லல, அது காதல் மீதியையும் சாகுல மீது பற்றியும் அந்த சொத்துக்களை உண்டாக்கியவர்களை பற்றியும் நான் பேசுகிறேன். பல ஆயிரம் கோடி சொத்துக்களை இன்னைக்கு உண்டாக்கி வைத்துவிட்டு அவர்கள் யாருக்காவது அள்ளி கொடுத்துருவாங்கல்ல, சமூக நோக்கு, சமூக பார்வை புள்ள இல்லையா? ஏன் அந்த வெளிநாட்டுல கஷ்டப்படணும்? ஏன் கஷ்டப்படணும்? தூரநோக்கு பார்வை, என் ஊருக்கு இது வேணும் எங்க, அப்பவே கல்லூரி வேணும் என்கிற பார்வை, அப்பவே எங்க பெண்களுக்கு கல்லூரிகள் வேணும், மதரசாக்கள் வேணும் என்கிற பார்வை, இந்த குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் வேணும் என்கிற பார்வை, அந்த பார்வையோடு செயல்பட்டவர்களுடைய அந்த சொத்துக்கள், அவர்களுடைய நோக்கங்கள் இன்றைக்கு சிதைக்கப்படுகிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த போராட்டம் என்பது அறவழியிலே தொடரும், அறவழியில் தான் தொடரும், அறவழியில் தான் தொடர வேண்டும். நீங்கள் வன்முறையை தூண்டினால் நாங்கள் அப்போதும் அறவழியில் சொல்லுவதற்கு குடுமி வைத்தவர்கள் அல்ல நாங்கள் என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு சின்ன இடத்துல இருந்துட்டு அதே போட்டு உட்கார்ந்திருக்கிற இஸ்ரேலை நடுங்க செய்கிற கூட்டத்துக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள், அதனுடைய வாரிசுகள் நாங்கள். அமெரிக்காவை துரத்தினானே என்னுடைய சகோதரன் தாய்மார்கள், அவர்களுடைய வாரிசுகள் நாங்கள். ஆனால் எங்களுக்கு ஈமான் பலவீனமாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் வெந்ததை தின்பதிலே கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்துகிறோம். அதனால எங்களுக்கு ஈமான் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறது. எனவே எங்கள் ஈமானை பலப்படுத்துவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குலசேகரன் என்பவரை அனுப்பி வைத்திருக்கிறான். இதுதான் ஒரு தீமையும் ஒரு நன்மை. சில நேரங்களில ஒரு விஷயம் தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரசு கஜனாவை பாதுகாக்க சொல்லி இரவுல நீங்க தான் பாதுகாப்புன்னு சொல்லி அபூ ஹுரைரா அவர்கள் நினைச்சு போயிடுறாங்க. யாரு வந்து கேட்டாலும் எதுவும் கொடுக்க கூடாது அப்படின்னு உத்தரவிட்டு போயிடுறாங்க. அப்படி போன பிறகு ஒருவன் வருகிறான், தன்னுடைய ஏழ்மையை பற்றி ரொம்ப அழகா சொல்றான். இவரே முடிந்த அளவுக்கு சொல்றான். இவர் அபூ ஹுரைரா கொஞ்சம் பலவீனமான மனுஷன். என்ன செய்யறாரு, சரிஞ்சு கஜராவில் இருக்கிற கொஞ்சம் தானியங்களை எடுத்து கொடுத்து அனுப்பிடுறாரு. அனுப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுரூப் வர்றாரு. என்ன அனுப்புறீங்களா சிரிச்சுக்கிட்டே கேட்கிறாங்க. இப்படி ஒருத்தன் வந்தா, அதாவது பாவம் ரொம்ப ஏழ்மையா இருந்தான், பாவம் கயிறெல்லாம் வெட்டி இருந்துச்சு, சாப்பிட்டு ரொம்ப நாளா சொன்னான், அதோட கொஞ்சம் தானியங்கள் கேட்டா நான் பேரிச்சம்பழங்களையும் தானியங்களையும் கொடுத்தேன். அப்படியா சிரிச்சாங்களாம். அடுத்த அவரை அனுப்புகிறாங்க. இவர் போறான், மறுபடியும் அதே ஆள் வர்றான், சொல்றான், இவர் கொடுத்துறாரு. ரெண்டாவது நாள் வந்து சொல்றாரு, ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. மூணாவது நாளும் நடக்கிறது. நடந்துட்டு போகும்போது சொல்றாங்க, அபூ ஹுரைராவே நீ உனக்கு எதுவும் கஷ்டம் வந்தா அல்லாஹ்விடத்திலே நீ வந்து அதாவது ஆயத்துல் குர்சியை ஓது என்று நசியத் செய்துவிட்டு செல்லுகிறார். அப்ப சொல்லிட்டு வரும்போது ரசூலுல்லாஹ் வந்து சொல்றார், இப்படி வந்து சொன்ன உடனே சிரிக்கிறாங்களா, ஆயத்துல் குர்சி சொன்னாவா, அவன் சொன்னது உண்மை, ஆனா சொன்னதை செய்தான் அப்படின்னு. அது மாதிரி செய்ய செயல் உங்களை உணர்ச்சி பெற செய்கிறது, உங்களை உணர்வு பெற செய்கிறது. ஆனா செய்தாக இருந்தாலும் இதன் மூலமாக நாம் படிப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இவர்கள் வந்து காவல் நிலையத்தில் ஒரு கிறுக்கன் கூட ஒரு எம்எல்ஏ பேசிட்டு போறதுக்காக போய் இவரை கைது செய்யணும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா, நான் கேட்கிறேன், திமுக அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் அப்படித்தானே அங்க இருக்கிறது. அப்ப திமுக சட்டமன்ற உறுப்பினரை கைது செய்ய சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தத இருக்கிற உளவுத்துறையா என்ன செஞ்சிட்டு இருக்கான், இவன் மேல சொல்லியிருக்கணும், மேல உள்ளவன் உறவு சொல்லியிருக்கணும். திமுக சட்டமன்ற உறுப்பினரை திமுக நகர துணைத் தலைவரும் நகர செயலாளரும் கைது செய்ய சொல்லுகிறான்னு சொல்லிட்டு அவர்களை கட்சி ரீதியான நடவடிக்கை எடுத்திருக்க கூடாதா? எடுத்திருக்கணுமா இல்லையா? அவர் செஞ்சுட்டு போனவங்க எடுத்திருக்கணும்.
அது நல்லதுதான். அப்பவாவது கோபம் வந்து இவன் மேல உள்ள குற்றச்சாட்டுகளை எல்லாம் எடுத்து முதல்வருக்கு அனுப்புறாங்க பார்ப்போம். அதுல ஒரு நல்ல காரியம் இருந்தா அது இல்லா நல்லதுதானே, அதைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழலை இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அது தொடர்கிறது. அங்கே சென்னை கிறிஸ்தவ கல்லூரியிலே நடந்தது இன்றைக்கு அகராமரத்தில் நடக்கிறது. அவர்கள் நாம் யார், நமக்கும் அவர்களுக்கும் உள்ள தூரத்தை அவர்கள் விரிவுபடுத்திக் கொண்டிருப்பதை நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். நம்ம காட்சியில் ரொம்ப கொஞ்சம் குடிச்சிட்டு உங்களின் ஒருவன் என்று அவர்கள் பேசிவிட்டு போவதை நம்பிக்கொண்டே காலத்தை கழித்துக் கொண்டால் இருக்காமல் யார் யாரை எப்படி நம்ப வேண்டும், யாரு நமக்கு அனுசரணையாக நமக்கு உறுதுணையாக நம்முடைய கொள்கைகளை கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வார்கள் என்று தயவு செய்து நடத்துறாங்க. நாளைக்கு அதிமுக கூட ஓட்டு போடுவதுன்னு கேட்டு வந்தோம்னா அதுக்காக அதிமுக நல்ல கட்சி, அது மாதிரி உள்ள கட்சி ஒண்ணு இல்ல. முஸ்லிம்களே உங்களை எல்லா நேரத்திலையும் தாங்கி பிடிப்பாங்க அவங்களால சொன்னா கூட நீங்க அதை கேட்கக்கூடாது. யாரை எந்த நேரத்தில் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அப்படி நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். திமுக அதிமுக வந்து பிஜேபி விட்டு வெளியே வந்த உடனே இப்ப பகர்வர்கள் வந்து சங்கிகள் அல்ல, திமுக அவர்கள் இன்னும் அவர்களோடு இருக்கிறார்கள், நடிக்கிறார்கள். என்ன நடிச்சா என்ன, அவன் நடிச்சாங்கன்னா அவங்களே மன்னடி கொடுக்குறான்னு அர்த்தம். 2026 நீங்க பண்ணிட்டு இருக்க பார்த்தா ஆட்சி கொடுக்குறா போல் இருக்கு. அவன் நடிச்சு அவங்க கூட இருந்தாங்க, மீண்டும் மன்னத்துக்கு அவங்க போடுவோம். அது என்ன மாற்றுப்படுத்தி இருக்குதா? நாங்கள் தெளிவா இருக்கிறோம். ஆகவே இந்த சமுதாயம் தெளிவான சமுதாயம் என்பதை நாம் உணர்த்த வேண்டும். இங்கே இளைஞர்களை அச்சுறுத்துவதற்கு நினைக்காதீங்க. நம்ம பேரை சொல்லிட்டு நம்மாலதான் சொல்றாருன்னு நீங்க யாரையும் நம்மளுடைய போதையில எப்படி அபுகுறையா சைத்தான் நம்மளது மாதிரி நீங்க நம்பிடாதீங்க. சைத்தான் தான், அது முஸ்லீம் தான் என்பதை உணர்ந்து நீங்கள் இருங்கள். நான் உங்களோடு, நானும் என்னுடைய இயக்கம் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் உங்களோடு இருப்போம். உங்களுடைய நல்ல காரியங்கள் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு துன்பம் ஏற்படும் பொழுது நிச்சயமாய் உங்களோடு இருப்போம், உங்களோடு இருப்போம், உங்களோடு இருப்போம். உங்களுக்கு ஒன்று வந்தால் உங்களோடு மடிவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். ஆகிரமானாக அது ஒன்றில்